Okay. So first go to Google. JDK என்ற சாஃப்ட்வேர் கண்டிப்பா வேணும். Eclipse என்ற டூல் வேணும். நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். So first we have to download JDK. JDK ல which version we are going to use? 7 or 8. Good. 7 or 8 because we are going to use only these two versions. These are all stable versions என்றனால. JDK 1.8 download ன்னு கொடுக்கிறேன். ஓகேங்களா? So just as you enter into the first link. Enter into the Oracle link இருக்காங்க இல்லையா பாருங்க Oracle www.oracle.com enter into the first link. Sorry, just a minute. I'll change my network. Okay, it loaded. See here, we are having here. கொஞ்சம் scroll down பண்ணணும். You have to scroll down a page. Java 8 alone, we are, see 1.8 நாலும் 8 நாலும் ஒன்னு தான். ஓகேங்களா? So here we are having a Java 8, right? Just click on the Java 8. இந்த Java 8 click பண்ணிக்கோங்க. Just scroll down. Which operating system we are going to use? Most probably 99% all will be using Windows. நீங்க Windows தான் கண்டிப்பா OS யூஸ் பண்ணிருப்பீங்க. யாராவது Mac யூஸ் பண்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க. I'll tell you the procedure. So Windows போய் click பண்ணுங்க. 8 கிளிக் பண்ண. ஓகே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு விண்டோஸ் கிளிக் பண்ண. ஸோ என்னோட பிட் 64 பிட் சிஸ்டமா இல்லை 86 பிட் ஐ மீன் சாரி 32 பிட் சிஸ்டமான்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஜஸ்ட் யூ கோ டு திஸ் பிசி. உங்களோட திஸ் பிசி இருக்காங்கல்ல உங்க சிஸ்டம் 32 பிட் கான்ஃபிகரேஷனா 64 பிட் கான்ஃபிகரேஷனா தெரியலனா திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஜஸ்ட் ரைட் கிளிக் யுவர் திஸ் பிசி ப்ராப்பர்ட்டிஸ். Sure. Okay, one second. I'll repeat once again. See JDK 1.8 download ன்னு கொடுங்க. Enter into the first link. First link உள்ள enter ஆனனே just scroll down. On scrolling, you can see here Java 8. இங்க என்ன இருக்காங்க உங்களுக்கு Java 8 இருப்பாங்க. Just click on the Java 8. Java 8 scroll பண்ணீங்கன்னா you have to go with this Windows platform. Okay, Windows தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. Just you have to use Windows platform. Windowsல போயிட்டு உங்க சிஸ்டம் 32 bit configuration இருந்தா you have to click here. உங்க சிஸ்டம் 64 bit configuration இருந்தா you have to click here. ஓகேங்களா? 32 னா you have to click here. 64 னா you have to click here. அது எப்படி 32 64 தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் உங்களோட சிஸ்டம்ல திஸ் பிசி இருக்கும் இல்லையா அந்த திஸ் பிசி இல்ல மை கம்ப்யூட்டர்னு இருக்கும் பாருங்க அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் கிளிக் த திஸ் பிசி ப்ராப்பர்ட்டிஸ். இங்க என்ன இருக்காங்க பாருங்க 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப என்னோட சிஸ்டம் என்னன்னு சொல்லணும் ஜஸ்ட் வி ஹாவ் டு கோ வித் த 64 பிட். இங்க போயிட்டு கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணக்குள்ள இட் வில் ஆஸ்க் யூ லைக் திஸ் டேபிள் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பாக்ஸ் வரும். யூ ஹாவ் டு எனேபிள் திஸ் செக் பாக்ஸ். அந்த செக் பாக்ஸ் போய் எனேபிள் பண்ணாதான் யூ கேன் கிளிக் ஹியர் டவுன்லோட். ஓகேங்களா? நான் வீடியோவும் அனுப்பிடுறேன். ஸோ ஆஃப்டர் கிளிக்கிங் டவுன்லோட் இட் வில் ஆஸ்க் யூ டு சைன் இன் ஆரக்கிள் அக்கௌண்ட். ஓகே ஆரக்கிள் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்க சைன் இன் பண்ண சொல்லுவாங்க. சோஃபார் நீங்க யாரும் ஆரக்கிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கும் இல்லையா ஜஸ்ட் கிளிக் ஆன் த கிரியேட் அக்கௌண்ட். So email address, password, சும்மா job type எல்லாம் you can give anything. It's not at all a mandatory thing. நீங்க எதாவது ரேண்டமா கொடுக்கலாம். மெயில் ஐடி இதெல்லாம் மட்டும் you have to give perfectly. It will verification பண்ற மாதிரி இருக்கும். So other than that இதெல்லாம் enter பண்ணிட்டு you have to create a account here. இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் you are having one email ID. I mean you have generated one username password, right? That you have to give here. அதை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் இங்க சைன் இன் பண்ணணும். புரியுதுங்களா? சைன் இன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆரக்கிள் வந்து இந்த லெஃப்ட்ல டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் உங்க ஆரக்கிள் அக்கௌண்ட் சப்போர்ட்டே ஆகல வெரிஃபிகேஷன் மெயில் வரலன்னா என்கிட்ட பிரைவேட்டா சொல்லுங்க. I'll arrange you. ஓகேங்களா? நான் வேற அக்கௌண்ட் வேணாலும் உங்களுக்கு தரேன். பட் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா?
Still, is there any doubt? Oracle உங்களுக்கு, I mean sorry, JDK உங்களுக்கு இப்ப download ஆகிடும். See, download ஆனதுக்கு அப்புறம் it will be in a downloads. உங்களோட downloadsல போனீங்கன்னா JDK software will be there. ஓகேங்களா? Yeah. Okay. Lokesh, right? Kamesh Lokesh. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி யூ ஹாவ் டு இன்ஸ்டால் இட். ஓகேங்களா? இதை பாருங்க, ஜேடிகே இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஜேடிகே இந்த மாதிரி என்ன ஆகிருப்பாங்க, இட் வில் கெட் கம்ப்ளீட்லி டவுன்லோடட். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணீங்கனாலே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஓகேங்களா, யூ ஹாவ் டு செக் இன் த கமாண்ட் ப்ராம்ப்ட். சிஎம்டின்னு போனீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் கரெக்டா இன்ஸ்டால் ஆகிட்டாங்களா இல்லையான்னு ஒரு தடவை என்ன பண்ணிடணும், நீங்க செக் பண்ணிடணும். ஓகே, ஹவு டு செக் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்னா ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன். நான் இங்க கமெண்ட்ஸ் எழுதுறேன். ஜாவா ஸ்பேஸ் என்ன எழுதணும், நீங்க ஹைஃபன் வெர்ஷன் இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் என்டர். எனக்கு இங்க என்ன வராங்க, ஜாவா வெர்ஷன் 1.8 வராங்க இல்லையா? இந்த மாதிரி வந்தாங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இன்ஸ்டால் ஆகிட்டாங்க. நீங்க போய் பார்த்து கூட செட் பண்ண வேண்டாம், பை டிஃபால்ட்டா எல்லாமே அலைன் ஆகும். இன்கேஸ் நீங்க ஏதாவது மாத்தி எங்கேயாவது டவுன்லோட் பண்ணதை வேற எங்கேயாவது பார்த்து மாத்திட்டு இருந்தீங்கன்னா தான் அந்த லொகேஷன்லாம் மாறும். அப்படி இருந்ததுன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ல போய் செட் பண்ணணும், அதை நான் சொல்லி தரேன். பட் நீங்க எதுவுமே பண்ணாம இப்ப நான் பண்ற ஸ்டெப்பே பண்ணீங்கனாலே தட் வில் பி ஃபைன். லொகேஷன் காமேஸ் நான் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சின்ன இன்ட்ரோ முடிச்சிருக்கேன், கோப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ எப்படி கரெக்டா இன்ஸ்டால் ஆகியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க. ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் போயிட்டு எங்க செக் பண்ணணும், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? யா, 1 second. ஓகே, இது வரைக்கும் ஓகே தானா? யா. ஸோ இந்த மாதிரி செக் இன் கமெண்ட் ஃப்ரம் ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன், இதுதான் நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் இப்போ. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் கரெக்டா இன்ஸ்டால் ஆகிட்டாங்கன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? we have to go with the Eclipse download. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க எக்லிப்ஸ்க்காக ப்ரொசீஜர் போகணும். எக்லிப்ஸ்ல which version we are going to use?
ஆக்சிஜன் அப்படி இல்லைன்னா போட்டான் சொல்லிருந்தேன். ஓகேங்களா? எக்லிப்ஸ்ல we are going to use oxygen or photon. So எக்லிப்ஸ் நான் போட்டானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? போட்டான் would be better. Photon or download. ஓகேங்களா? just eclipse photon or download. Enter into first link. So let's see that. இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். இங்க போயிட்டு என்ன டைப் பண்ணணும் நீங்க? eclipse photon or download ன்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா? enter into the first link. ஃபர்ஸ்ட் லிங்க்ல போனீங்கன்னா இங்க 32 பிட்டா இருந்தா யூ ஹாவ் டு கிளிக் ஹியர். 64 பிட்டா இருந்தா என்ன பண்ணணும்? இங்க கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்னே தான் எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா இ டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? 32 பிட்டா இருந்தா யூ ஹாவ் டு கிளிக் ஹியர். 64 பிட்டா இருந்தா யூ ஹாவ் டு கிளிக் ஹியர். இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் ஹாவ் அ பட்டன் டவுன்லோட். ஓகேங்களா? இதை நீங்க டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் கெட் டவுன்லோட். பட் டவுன்லோட் பண்றவங்க எந்த ஃபைலா டவுன்லோட் ஆயிருப்பாங்க? ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆகிருப்பாங்க. ஹவ் இட் வில் கெட் டவுன்லோட்? ஜிப் ஃபைலா தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருப்பாங்க. I'll show you. இத பாருங்க, பைத்தான் எப்படி எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் ஆயிருக்காங்க? ஜிப்டு ஃபோல்டர் ஜிப் ஃபைலா தான் டவுன்லோட் ஆகியிருப்பாங்க. பட் லேட்டர் வாட் யூ ஹாவ் டு டூ? அவங்கள ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஜிப் ஃபைலா டவுன்லோட் பண்ணவங்கள ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட் வருவாங்க. இப்போ இந்த ஃபைலுக்குள்ள நீங்க என்டர் ஆனீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் யுவர் எக்லிப்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜேடிகே கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருந்தாதான் யூ கேன் என்டர் இன்டு எக்லிப்ஸ் அண்ட் யூ கேன் யூஸ் இட். இல்லனா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இங்க தான் எக்லிப்ஸ் இருப்பாங்க. டவுன்லோட் பண்ணுங்க, ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைலா வந்திருக்காங்கல்ல அந்த ஃபைல் ஃபார்மேட் குள்ள போனீங்கன்னா யூ வில் ஹேவ் யுவர் அப்ளிகேஷன். Is it okay? இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? See, online students meeting இப்போ end ஆக போகுது. ஓகேங்களா? You have to reconnect it again with the same ID and password. Immediate join பண்ணுங்க. ஆடியோலாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் செஷன் ஒரு half an hour இருக்கும். Please reconnect it.